वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடே ஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான அநேக கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமான கிரந்தம் மகாபாரதம் என்று. அதில் 3 விதமான ரத்னங்கள் உள்ளன என்று சொல்லப்பட்டுள்ளது. சனத்சுஜாதீயம் முதலாவதான கிரந்தம், இரண்டாவதாக பகவத்கீதா, மூன்றாவதாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று 3 விதமான ரத்னங்கள் உள்ளன மகாபாரதத்தில் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட பகவத்கீதையில் அவனுடைய மகாத்மியத்தை பற்றி பேசும்பொழுது மல நிர்மோச்சலம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகத்கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலநாசனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சரீரத்தை சுத்தம் செய்வதற்கு எவ்வாறு ஸ்நானம் செய்கிறோமோ அவ்வாறே அந்தராத்மாவாக உள்ள மனசை சுத்தம் செய்வதற்கு இங்கே கீதையை வச்சுட்டு ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக அதுக்கு சாஸ்திரமே பதில் சொல்கிறது, மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சாஸ்திரம் அழகாக காட்டுறது. மனசுக்கு ஸ்நானம் என்னடா அப்படின்னா விஷ்ணு சிந்தனை, பகவானை பற்றி ஸ்மரித்தோன்னா மனசில் உள்ளதான அழுக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு இங்கே அழகாக சொல்லப்பட்டுள்ளது. அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா ஞான ஹிருதே தியான ஜலே ராகத்வேஷ மலாபஹே யஸ்நாதி மானசே தீர்த்தே சயாதி பரமாம் கதிம் அப்படின்னு கிரந்தத்தில் கிடைக்கிறது. ஞான ஹிருதே, ஞானம்ங்கிற ஒரு பெரிய ஹிருதத்தில் தியான ஜலம். அதில் என்னடா ஜலம் அப்படின்னா தியானம்ங்கிறது தான் ஜலமா. பகவானை பற்றி தியானம், அது ஒரு அழுக்க எடுக்கணுமோனோ, அது என்ன அழுக்க எடுக்க போகிறதுன்னா ராகத்வேஷ. ராகம்னா வேண்டியது, விருப்பு, துவேஷம்னா வெறுப்பு. விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற வேண்டியது வேண்டாதது ரெண்டுமே இல்லாத ஒரு நிலையில் வரக்கூடியதான ஒரு நிலையை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு அழுக்க எடுக்கக்கூடியது ராகத்வேஷ மலாபஹே யஹா ஸ்நாதி மானசே தீர்ச்சே. அப்படியாகப்பட்ட இந்த தீர்த்தத்தில், மானசமான தீர்த்தத்தில் யார் ஸ்நானம் பண்ணுறானோ சஹா யாதி பரமாம் கதிம், அந்த மோட்ச சாதனத்தை அவன் அடைய முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த வழியில் மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. விஷ்ணு சிந்தனையை ரொம்ப முக்கியமாக மனசுக்குண்டான ஸ்நானமாக சொல்லப்பட்டதுனால பகவானுடைய உபதேசங்களை இந்த இடத்துல கேட்கறதே நம்மளுக்கு மானசமான ஸ்நானம். அப்பேற்பட்ட ஸ்நானம் பண்ணுறதுக்கு பகவத் சிந்தனைக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த காரியத்தை நாம் துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवासप्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराहक्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावतीजानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यासप्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। मय्येव मन आधत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अतवोर्ध्वन्न संशयः। இப்பொழுது டாக்டர் உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் இந்த பகவத்கீதையின் ஸ்லோகங்களுக்கு விளக்கம் அளிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். मय्येव मन आधत्स्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अत ऊर्ध्वं न संशयः। ओम नमो भगवते वेंकटेशाय. இப்போ பிரதானமாக
உபாசனம் செய்யக்கூடிய அதிகாரிகள் இரண்டு வகையினர். ஒருவன் கேவல ஆத்மனிஷ்டன், அதாவது தன் ஆத்மாவை தானே தியானம் செய்பவன், தன் ஆத்மாவை தானே அடைவதற்கு விரும்புபவன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். இன்னொருத்தன் பகவத் உபாசகன், பகவானை அடைய வேண்டும் என்னும் ஆசையில் இருப்பவன். இந்த ரெண்டு பேரில் யாருக்கு சீக்கிர பலன் உண்டாகும் என்பது அர்ஜுனனுடைய கேள்வி. இந்த ரெண்டு பேரில் யாருக்கு சீக்கிரம் பலன் உண்டாகும் அப்படின்னு கேட்டால் பகவான் சொன்னான், என்னை உபாசிப்பவர்களுக்கு நச்சிராத்து பார்த்த மிருத்யு சம்சார சாகராத் சமுத்தர்த்தா அகம். சிரம்னா ரொம்ப ரொம்ப டிலே அப்படின்னு அர்த்தம், ரொம்ப லேட்டாக அர்த்தம். நச்சிரம்னு அர்த்தம் உடனே சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்னை எவர்கள் உபாசிக்கிறார்களோ வேறு பலனில் பற்றுதல் அற்றவர்களாக, அது ரொம்ப முக்கியம். என்னை உபாசிப்பவர்கள்னா ஜஸ்ட் லைக் தட் உபாசனம் பண்ணுறது அர்த்தம் இல்லை, பலனில் பற்றுதல் அற்று, அது ரொம்ப முக்கியம். வேற ஒன்றும் ஆசை இல்லை அவளுக்கு, வேற என்ன டிசைர் இருக்க போகிறது. பரமாத்மாவை பெற வேண்டும் என்று ஆசைப்படுபவன் நிஜமாகவே வேறு எதுக்கும் ஆசைப்பட மாட்டான், வேறு எதுவும் அவனுக்கு அவசியமும் கிடையாது. இப்போ யார் கை தூக்கி விடுறா, யார் காப்பாற்றுறான்னா நான் தான் காப்பாற்றுறேன். அகம் உத்தர்த்தா சமுத்தர்த்தா. அவர்களை நன்னா திருப்பி சம்சாரத்தில் விழுந்துருவாளா அப்படி ஒரு பயம் உண்டு. சில பேர் கை தூக்குறேன்னு தூக்கி இவாளும் தொப்பு விழுந்துருவா, அவளை மேலே வர முடியாது. ரெண்டு விதமாக இருக்குது. கீழே இருக்கிறவாளும் பொத்து, மேலே இருக்கிறவாளும் கீழே தொப்புன்னு விழுந்துடலாம், இல்லை அவளை தூக்க முடியாமலும் போகிறதுக்கு வழி உண்டு. அப்படி இல்லாமல் நானே லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் என்று சங்கர பகவத்பாதர் கராவலம்ப ஸ்தோத்திரத்தில் அருளி செய்தார். என்று சும்மா நீ கை கொடுத்து எங்களை உத்தரணம் பண்ணு, நீ கை கொடுத்து எங்களை தூக்கிவிடு என்று பிரார்த்திக்கிறார். இப்படி செய்ய வேண்டியதை பொதுப்படையாக கீழே சொன்னான். மேற்கொண்டு சில ஸ்லோகங்களினாலே ஒவ்வொரு படியை பரமாத்மா அருளி செய்கிறான். சோபானம்னு பேர், ஸ்டெப்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஹவு டு வர்ஷிப் த லார்ட் அப்படின்னு அர்த்தம். மீண்டும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. பல முறை சொல்லிட்டு இருக்கேன், கேட்கிறவாளுக்கு ஞாபகம் இருக்கணும், தொடர்ந்து கேட்கிறவாளுக்கு ஞாபகம் இருக்கணும். சில பேருக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதுவும் எனக்கு தெரியும். அதனால் இந்த வார்த்தை சொல்கிறேன், பக்தி செய் என்றால் நாம் இப்பொழுது திருப்பதிக்கு போகிறேன், அங்க பிரதட்சணம் பண்ணுறேன், திருப்பதிக்கு போகிறேன், பெருமாளுக்கு முடி காணிக்கை செலுத்துகிறேன், திருப்பதிக்கு போகிறேன், புஷ்பயாகத்துக்கு பெருமாளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு நமக்கெல்லாம் பக்தி தான். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. மலை படியேறி போகிறேன், மலையில் ஒவ்வொரு படியில் சூடை ஏற்றி வழிபட்டு போகிறேன், சில பேர் முட்டி போட்டுட்டே அந்த படியில் நடந்து வரேன், அப்படிலாம் வேண்டிக்கிறாள் இல்லையோ, இதெல்லாம் பக்தி தான், இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பார்க்குறோமே நம்ம, இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு நேராக பார்த்தா தான் உண்டு, மற்றபடி வாய்ப்பு இல்லை. இப்போல்லாம் நமக்கு பிரத்யட்சமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னென்னா அந்த யூடியூப்பு சோஷியல் மீடியாவில் வருது. ரொம்ப சின்ன சின்ன பசங்கள்லாம் வெறுமை முட்டி போட்டுட்டு படியில் ஏறி போகிறான். சுவாமி ராமானுஜர் காலத்தில் நடந்த கதை கூட நமக்கு தெரியும் இல்லையா, முழங்கால் முடிச்சுன்னு சொல்லுவாள். சுவாமி ராமானுஜர் திருப்பதி மலையில் தான் கால் வைக்க மாட்டேன்னு சொல்லி முட்டி போட்டுன்னு மேலே ஏறினார்னு சொல்கிறான். அந்த மாதிரி முட்டி போட்டுன்னு ஏறுறான். சில பேர் ஒவ்வொரு படிக்கு மஞ்சள் தடவி முழுகி அதில் குங்குமம் வச்சு புஷ்பம் வச்சு தீபாராதனை பண்ணிட்டு போகிறா, உருண்டு போகிறா. அதெல்லாம் அதீதமானது ஒரு பக்தி, சந்தேகமே கிடையாது, சந்தேகம் கிடையவே கிடையாது. அதீதமானது ஒரு பக்தி. ஆனால் என்ன அப்படி கேட்டால் இந்த பக்தி என்ன பண்ணுன்னா நமக்கு பாபத்தை போக்கும், பட் மோட்சம் கொடுக்காது. இப்போ நமக்கு தேவையான சில விசேஷங்கள் என்ன உண்டோ ஸ்ரீனிவாச பெருமாள்கிட்ட நம்ம பிரார்த்தித்துக் கொள்கிறோம் அல்லவா, அதெல்லாம் பெருமாள் கட்டாயம் நிறைவேற்றுவான். சிலருக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசையாக இருக்கும், சில பேருக்கு பணம் வரலையேன்னு ஆசையாக இருக்கும். தேவை தான் சுவாமி, என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்குது, நாம் ஒன்றும் வாய்விட்டு சொல்ல முடியாது. பல சமயங்களில் நாம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் மற்றவர்களை பார்க்கும் பொழுது பெருமாள் நம்மளை நன்றாக வைத்திருக்கிறான் என்று தான் நாம் பெருமாளை தினந்தோறும் சேவிக்கச்சே அவனுக்கு பகுமுகமாக தேங்க்ஸ் சொல்லணும். நமக்கும் பெருமாள் சில கஷ்டங்களை கொடுக்குறான், நம்முடைய கர்மாக்களுக்கு ஏற்றார் போலே. அப்போ அந்த கஷ்டம் அனுபவிக்கும் சமயத்தில் நாம் நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மற்றவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு அவ்வளோ பெரிய கஷ்டத்தை பெருமாள் கொடுக்கலன்னு கூட நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் ஒரு பெரிய பக்குவம் சுவாமி. வாய்விட்டு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் அது சாத்தியமா, நீ சொல்கிறிய ஒன்னாலலாம் அதை தாங்க முடியுமான்னு கேட்டால் கஷ்டம்தான், எல்லாருக்குமே அது உண்டு.
அவளுக்கு வந்தால் தான் அதனுடைய கஷ்டம் தெரியும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குது. ஒன்றுமே இல்லைனா கூட சில பேர் கஷ்டம்னு நினைக்கலாம். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் இதெல்லாம் ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகம் தான். அவன் ஏதோ பார்த்துக்கிறான், நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்புக்கு பெருமாள் நமக்கு ஏதோ தண்டனை கொடுக்குறான், அனுபவிச்சுட்டு போகிறோமே அப்படின்னு சில பக்குவத்தோடு சில பேர் இருப்பான். அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஹை ஸ்டேட்டஸ். அது ஒன்றுமே இல்லாததுக்கு கஷ்டம் வந்ததாக பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறவர்களையும் நாம் பார்க்குறோம். பெரும் துன்பம் துயரம் வந்தவர்கள் கூட தங்களுக்கு அதை பெரிய துன்பமாக துயரமாக நினைக்காமல் எல்லாம் ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகம் தாண்டு போயிடுறான். ஆனால் இதெல்லாம் பக்தி யோகத்தில் சேராது. இதுக்கு பக்தின்னு பேர் உண்டு, ஆனால் பக்தி யோகத்தில் சேராது. ஏன்னா இந்த கலியுகத்தில் பக்தி யோகம்ன்றது செய்வதற்கு அதிகாரிகள்னால் அந்த பக்தி யோகத்தை செய்யக்கூடிய பர்சன்ஸ் கிடையாது. ஏன் கிடையாதுன்றதுக்கு நிறைய பதில்கள்லாம் இருக்குது. இப்போ இவர்களை தோஷம் சொல்கிறோன்றதும் அர்த்தம் இல்லை, இவர்களை நாம் கொண்டாடின்னு இருக்கோம். இது பக்தி யோகம் இல்லைன்றதான ஒரு கான்செப்ட் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பக்தி இல்லைன்னு சொல்லலை, பக்தி யோகம் இல்லைன்னு சொல்கிறேன். அந்த வித்தியாசத்தை சரியாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்ரீனிவாசனை சேவிக்கிறவா பலவிதமான விதத்தில் அவனை கொண்டாடுறா. இன்னும் நிறைய பேருக்கு சில சந்தர்ப்பத்தில் பெருமாள் ஏதோ ஒரு விதத்தில் அவளுக்கு காட்சி கொடுத்து அனுகிரகமும் பண்ணுறான். ஆனால் இதெல்லாம் மோட்சத்துக்கு ஹேத்துவாகாது. அந்த மோட்சம் வேணும்னா பக்தி யோகம் பண்ணணும். இல்லை கடைசியில் ஒரு வார்த்தை வரப்போகிறது பிரபத்தி. இன்றைக்கி நமக்கு ஈஸியஸ்ட் வழி என்ன, இன்றைக்கி லோகத்தில் நாம் அது அழகாக அட்டைனாகிறதுக்கு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டானதான விசேஷம் என்ன அப்படின்னா சரணாகதி தான். சரணாகதி தவிர மற்றது ரொம்ப யோசிக்காதீங்க. சரணாகதி தான் நமக்கு ஈஸியஸ்ட் வழின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மையேவ மனாதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத்தவூர்துவம் ந சம்சயா. என்னிடத்தில் மனசை வை நாம் பரமாத்மா. மையேவ மனஹ ஆதத்ஸ்வ, அதாவது என்னிடத்தில் மனசை வை, என்ன தியானம் பண்ணு. மையேவ மன ஆதத்ஸ்வ, அப்படியே கம்ப்ளீட்டாக என்ன நினச்சிக்கோ. யாரை போல் நினச்சிக்கிறது, எதை போல் நினச்சிக்கிறது? உனக்கு யார் பிடிக்கும்? எனக்கு என்னுடைய மனைவியை பிடிக்கும், எனக்கு என்னுடைய கணவனை பிடிக்கும், என்னுடைய குழந்தைய பிடிக்கும் நினச்சிட்டே இருக்கல்ல. குழந்தை ஸ்கூலுக்கு போச்சுன்னா ஸ்கூலுக்கு போன குழந்தை எப்படி சாயங்காலம் சீக்கிரம் வர போகிறதுன்னு அதை உட்காந்து எதிர்பார்த்துட்டே இருக்கல்ல. கணவன் அலுவலகத்துக்கு சென்றார், ஏனால் சீக்கிரம் அந்த கணவனும் அலுவலகத்திலேருந்து திரும்பி வரணும்னு ஒரு காலத்தை எதிர்பார்த்து காத்துட்டுருக்கோம்ல. மனைவி ஊருக்கு போனான்னா சீக்கிரம் வரணும் அந்த மனைவி, ஊருக்கு போன மனைவி அப்படின்னு காத்துட்டுருக்கோம்ல. ஆனால் ஒன்று கவனிச்சேடா, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு தாய் திரும்பி வந்து அந்த குழந்தையே தாயார் நினச்சிட்டே இருக்கா, எப்போ குழந்தை சீக்கிரம் வர போகிறது, எப்போ குழந்தை சீக்கிரம் வர போகிறதுன்னு. அந்த குழந்தை வளர வளர வளர, அதே குழந்தை ஸ்கூலுக்கு போகும்பொழுது வளர வளர தாயினுடைய எண்ணம் என்ன மாறுது, இந்த குழந்தை ஸ்கூலுக்கு சீக்கிரம் போனால் போகிறதுன்னு தோன்றுறது. பள்ளிக்கு சென்ற குழந்தை சீக்கிரம் வரட்டும்னு எதிர்பார்த்த இவள், இந்த குழந்தை பள்ளிக்கு போனால் போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை கூட பள்ளி இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை கூட பள்ளிக்கு விடுமுறை அளிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு மனசு தோன்றுறது. காலக்கிரமத்தில் இந்த குழந்தை 10th 11th படிக்க ஆரம்பிச்சதுனா இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டோ திரும்பி வரும்போது வரட்டும், இப்போ என்னப்பா அவசரம், ஒன்றும் காரியம் இல்லை, அவன் இதே பண்ணிட்டு வரான், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை முடிச்சுட்டு வரான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இவ்வளவு நாள் உனக்கு இருந்த பிரீத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக மாறி போயிடுச்சு. கணவனை யோசிச்சு பாருங்க, அலுவலகத்துக்கு சென்ற கணவன் சீக்கிரம் வரணும், அலுவலகத்துக்கு சென்ற கணவன் சீக்கிரம் வரணும்னு சொல்கிற மனைவி ஒரு நாள் பாருங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறது, எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க வரீங்க, நான் போர் அடிச்சிருக்கு, நான் போய்ட்டு ஒரு மாதம் என்னுடைய அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு வரேன், எனக்கு ரொம்ப இங்கே போர் அடிக்கிறது, நீங்கள் ஏதாவது சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு சாப்பிடணும்னா நீங்கள் தளிகை பண்ணி சாப்பிடுங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் எங்கள் அம்மா அதுக்கு போகிறேன், ஒரு 1 month இருந்துட்டு வரேன், எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, செம்ம போராக இருக்குது, ஒரே போரிங்காக இருக்குது, லைஃப்பில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டே இல்லை அப்படின்ட்டு கிளம்பி போய்ட்றான். கல்யாணம் ஆகி பல வருடங்கள் கழித்து, கல்யாணம் ஆன புதுசில் உத்தியோகத்துக்கு போன கணவன் எப்போ சீக்கிரம் வருவான், உத்தியோகத்துக்கு போன கணவன் எப்போ சீக்கிரம் வருவான்னு ஒரு ஏங்கி இழைத்தாள் அவள். அதே மாதிரி கணவன் எடுத்துக்கோங்க, மனைவி அப்போ கல்யாணம் புதுசில் ஊருக்கு போய்ட்டு ஆடி மாதம் ஊருக்கு போய்ட்டதுன்னு வழக்கம் வச்சுருந்தாலும் அந்த காலத்தில், அது மாதிரி ஆடி மாதம் ஊருக்கு போய்ட்டாலும் சீக்கிரம் வரட்டுமே சீக்கிரம் வரட்டுமே சீக்கிரம் வரட்டும் வெயிட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறான்னா, எப்போ இவன் ஊருக்கு போகிறா, எப்போ இவன் ஊருக்கு போகிறா, ஏதாவது ஒரு மாதம் நமக்கு ஃப்ரீ கிடைக்காதா, நம்ம ஜாலியாக இருக்க மாட்டோமா, ஆஃபீஸ் போகச்சேவும் கடுப்படிச்சு அனுப்புகிறான், ஆஃபீஸ்லேயும் திரும்பி வரைச்சவும் கடுப்படிச்சு அனுப்புகிறாளே, நம்ம ஏதாவது ஒரு சமயத்தில் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா, நமக்கு சீக்கிரம் வரலாம், அவள் கிளம்பி போக மாட்டாள்னார். ஆரம்ப தசையில் நமக்கு இருந்த பிரியம்
பேரன்பாக மாறியது. அந்த பேரன்பு நமக்கு அவர்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது என்னும் நிலைப்பாட்டை அளித்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த அன்பானது மாறிவிட்டது. ஆனால் பரமாத்மாவிடத்தில் வரக்கூடிய அன்பு இருக்கு பாருங்க, அது எப்பொழுதுமே வளருமே தவிர்த்து ஒரு பொழுதும் குறையவே குறையாது. அந்த டிஃபரன்ஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயம் ரெகுலராக பகவத்கீதை கேட்கச்சே கொஞ்சம் போரிங்காக கூட இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் அட்டன் பண்ண முடியாமல் போய்டும். நமக்கு இது ஒரு சிந்தனை, சாதாரணமாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது. ஏன்னா சம்சாரத்தில் நமக்கு ருச்சி இன்னும் விலகலை. அந்த மனைவியோ அல்லது கணவனோ அல்லது குழந்தையோ அவர்கள் இல்லை என்னும் பொழுது நாம் சௌக்கியமாக உணர்கிறோமே தவிர்த்து ஒட்டுமொத்தமாக நமக்கு சம்சாரத்தில் வைராக்கியம் வந்ததுன்னு அர்த்தம் இல்லை. அந்த பையன் ஸ்கூலுக்கு போனால் போகிறோம், நாம் ஃப்ரீயாக இருக்கணும். கணவர் அலுவலகத்துக்கு போனால் போகிறோம், நாம் ஃப்ரீயாக இருக்கணும். மனைவி ஊருக்கு போனால் போகிறோம், நம்ம ஃப்ரீயாக இருக்கணும். அவ்வளோதான் நம்ம நினைக்கிறோமே தவிர்த்து ஒட்டுமொத்தமாக நமக்கு சம்சார வாழ்க்கை வேண்டாம் நம்ம நினைப்போமா? அது அந்த அந்த பேலன்ஸ் தெரியணும். ஒட்டுமொத்தமாக எனக்கு சம்சார வாழ்க்கை வேண்டான்றதான வைராக்கியம் வந்துடுமா? வைராக்கியம் வரல. அத்தகைய வைராக்கியம் சம்பாதிக்கப்பட வேண்டும். பரமாத்மனியோ ரக்தா விரக்தா பரமாத்மனின்னு பரமாத்மாவிடத்தில் ஆசை, அவனை தவிர்த்து மற்ற விஷயத்தில் பற்றுதல்லற்ற தன்மை. மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய, என்னிடமே புத்தியை அமர்த்து. அதாவது என்னை அடைய வேண்டிய பொருளாக தீர்மானித்துக்கொள். புதுசாக ஒன்று தேடிட்டு போக வேண்டாம், புதுசாக ஒன்று அடைய வேண்டாம். நம் வாழ்க்கையில் அவ்வப்பொழுது இடையில் வந்தது தான் கணவன் மனைவி குழந்தை தாய் தந்தையர் முதலான உறவுகள். என்றைக்குமே எப்பொழுதுமே எல்லா காலத்திலும் நமக்கு நிலைத்து நிற்கக்கூடிய நீங்காத உறவு என்பது பரமாத்மா மட்டும்தான். மயி புத்திம் நிவேஷய, என்னிடத்தில் புத்தியை வை. அப்ப என்னையே அடைய வேண்டிய பொருளாக தீர்மானித்துக்கொள். அத ஊர்துவம் மயிதே நிவசிஷ்யசி. இங்க பாருங்க, அந்த பேரன்பு அந்த அன்பானது வளர வளர வளர. தாய்க்கு குழந்தை இடத்துல பாசம் இருந்தது. குழந்தை பிறந்த பொழுது அந்த குழந்தைய தூக்கிட்டு இருக்கா, குழந்தைய மடியில் போட்டுட்டு இருக்கா, குழந்தைய தோல்லையே வச்சுட்டு இருக்கா, குழந்தை இடுப்புலேயே வச்சுட்டு இருக்கா, குழந்தைய கீழே இறக்க மாட்டேன்றா, படுத்துக்கிச்சே குழந்தைய அணைச்சிட்டு படுத்துக்கிறா. ஒரு 3ஆம் கிளாஸ் அல்லது 4ஆம் கிளாஸ் இல்லை 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த குழந்தைய அவள் கொஞ்சிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையும் தாயினிடத்திலிருந்து விலக ஆரம்பிக்கிறது. தாய்க்கு அந்த குழந்தை இடத்துல பாசம் இருக்குது. ஆனால் இது போல் எப்பொழுதும் 24 மணி நேரம் அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிறது, தூக்கி கொஞ்சிறது, தூக்கி பக்கத்தில் படிக்க வச்சுக்கிறதுன்றது கிடையாது. அந்த குழந்தை சாப்பிடலன்னா தாய்க்கு வருத்தமாக இருக்கலாம், அந்த குழந்தைக்கு அடிப்பட்டதுன்னா அந்த தாய்க்கு வருத்தமாக இருக்கலாம், அந்த குழந்தைக்கு ஜுரம் வந்துன்னா தாய்க்கு வருத்தமாக இருக்கலாம். ஒருவேளை அந்த குழந்தை ஸ்கூல்லேருந்து வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுதுன்னா ஐயோ குழந்தைக்கு என்ன ஆகிடுத்தோன்னு மனசில் வருத்தப்படலாம். அவ்வளவுதானே இருக்கலாமே தவிர்த்து முன்னாடி இருந்த, அதாவது அந்த குழந்தை பிறந்த பொழுது அந்த குழந்தையை கையிலேயே வைத்துக்கொண்டு கை குழந்தையாக இருந்த பொழுது அந்த குழந்தையை லாலனம் செய்த அளவுக்கு பிரேமை இங்கே வளர்ந்திருக்கான்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் பெருமாள் அப்படி இல்லை. பெருமாள் அப்படி இல்லை. அந்த தியானம், அந்த அந்த சிந்தனை, அந்த பரமாத்மா அனுபவம், பரமாத்ம விஷயமான தியானம் அது வளர 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 என்ன ஆகும்னா அவனிடத்திலேயே ஒரு லயிப்பு வந்துடும். அவனிடத்திலேயே ஒரு லயிப்பு வந்துடும். அப்படியே நாம் லயிச்சிருவோம், ஆனந்தம் அடைவோம், சந்தோஷம் அடைவோம். புரியுதா? அந்த லைப் நிவசிஷ்யசி மையேவ அதவூர்துவம் ந சம்சயா. இதற்கு முன்பாக நாம் பார்த்த உறவுகளில் என்ன ஏற்படுறது? அந்த உறவுகளில் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் போரும் என்பதாக ஒரு தீர்மானம் ஏற்படுறது. அதுக்காக ஒட்டுமொத்தமாக பற்றுதலை ஒழித்து விட்டோம்னு அர்த்தம் பண்ண வேண்டாம். அப்படி இல்லைன்னு வச்சுட்டா கூட இது போரும் என்றுதான் ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. ஆனால் இங்கே பரமாத்மாவிடத்தில் வரச்சே அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதம், அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதம்னு மேலே அபிவிருத்தி ஆகிண்டே இருக்க, வளர்ந்துட்டே இருக்கே தவிர்த்து குறையவே இல்லை. அர்த்தம் புரிஞ்சுதா அர்ஜுனா? ஏன் அப்படின்னா நானே சிறந்த பயன். அது ரொம்ப முக்கியமாச்சே. பணம் நிறைய சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை சேர்த்து வச்சுருக்கார் ஒருத்தர்.
பணத்தை சேர்த்து வச்சதுனால யாருக்கிட்டேயும் கம்யூனிகேஷனே இல்லை, தனிச்சு இருக்கார், தன் வீட்டிலே உட்காந்துருக்கார், யாருக்கிட்டேயும் பேசுகிறதில்ல. அதாவது அக்கம் பக்கத்தில் யாருக்கிட்டையும் பழகிறதில்ல, இவர் ஒருத்தர் மட்டும்தான். 2000 ரூபா நோட்டு நிறைய சேர்த்து வச்சுருந்தார். வெளியில் கம்யூனிகேஷனும் கிடையாது, யாருக்கூடையும் பேசுகிறது கிடையாது, வீட்டில் டிவி ரேடியோ யூஸ் பண்ணுறதில்ல, தனித்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு நாள் அந்த 2000 ரூபா நோட்டு டிமானிட்டைசேஷன் ஆகிடுது. அவருக்கு விஷயமே தெரியாது. ஒரு 2 வருஷம் கழித்து பேங்க்கு ஏதோ சரி போகலாமே அப்படின்றதுக்கோசரம் பேங்க்கை போய் அந்த பணத்தை கொடுத்தா பேங்க்காரன் என்ன பண்ணாங்க, பைத்தியமையா இத்தனை நாள் தூக்கிட்டா இருந்த, ஊரில் உலகத்தில் யாருமே பண்ணாத ஒரு காரியத்தை பண்ணுறீங்க, இந்த நோட்டை தடை பண்ணி 2 வருஷம் ஆகிடுது, 2 வருஷம் கழித்து நீ 2000 ரூபா நோட்டை கொண்டு கொடுக்குறீங்க, நீ கள்ள நோட்டை அச்சடிக்கிறோன்னு கேட்குறான். இது எனக்கு ஒன்றுமே தெரியாதுண்ணா. என்ன தெரியாது? வீட்டில் ஒரு 20 கட்டு 2000 ரூபா நோட்டு, 20 கட்டு 2000 ரூபா நோட்டு இருக்கு, என்ன எல்லாம் இன்வேலிட்டை கொண்டு போய் அடுப்பில் பாய்லரில் போட்டு எறி. இந்த காலத்தில் பாய்லர் கூட கிடையாது, ஹீட்டர் வந்துடுது, வாட்டர் ஹீட்டர் வந்துடுது. நாங்களாம் குளிக்கச்சே ஒரு தவளை, இப்போலாம் அந்த டீ கடையில் பார்க்குறீங்களே பாய்லர், அந்த பாய்லர் தான் வீட்டில் வெந்நீர் வச்சு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்பான். அது மாதிரி அது பாய்லர் தான் வச்சுக்கணும். என்ன பண்ண முடியும் அந்த பைசாவை? அந்த மாதிரி நாம் ஏதோ தேவையில்லாத புண்ணியம் பாப்பத்தெல்லாம் சேர்த்து வச்சுன்னு உட்காந்துருக்கோம். அந்த புண்ணிய பாப்பத்தினால என்ன பிரயோஜனம்? அதனுடைய யூட்டிலைசேஷன் எங்கே? அது எப்போ நமக்கு யூஸ் ஆக போகிறது, எவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பதிலே கிடையாது. பைத்திய மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. சில சமயத்தில் நம்ம சேர்த்து வச்சதை கூட நமக்கு உபயோகப்படுத்த தெரியல. அதை விட்டுட்டு பரமாத்மா சிறந்த பிரயோஜனம்னு புரிஞ்சுட்டோன்னா நல்லா கொஞ்சம் பாருங்க. பரமாத்மா சிறந்த பிரயோஜனம் அப்படின்றதுனால அடுத்தது அவன் என்ன சுவாமி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அவர் ரொம்ப பெரியவராச்சு, ரொம்ப மகாத்மாவாச்சு, அவர்கிட்ட நம்ம போக முடியுமா? ஈஸி அக்சசபிள் கிடையாது, அப்ரோச்சபிள் கிடையாது. என்ன யார் சொன்னால்? ரொம்ப எளியவன், எளிவரும் இயல்வீரன் ஆழ்வார். ரொம்ப 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 எளியவன், ரொம்ப சிம்பிள். சில பேருக்கு பெருமையே இருக்காது, ஆனால் பந்தா ரொம்ப அழகாக பண்ணிப்பான், வெட்டி பந்தா பண்ணிப்பான். சில பேர் இடத்துல பெரிய பெருமைகள் இருக்கும், ஆனால் அவள் என்ன பண்ணுவான், ரொம்ப சௌலபிய பரிபூர்ணர்களாக அவள் இருப்பான். அதனால் என்னிடத்திலேயே எப்பொழுதும் மனதை செலுத்து, என்னை யோசி, என்னை தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னார். அதாவது அன்புடனே என்னை தியானம் பண்ணு, நானே பரமபோக்யன், பரமபிராப்பியன். உலகத்திலேயே எது உயர்ந்த பொருள், இந்த உலகத்திலேயே எது அனுபவியமான பொருள்? சீத்தை கதை ஞாபகம் இருக்கோ இல்லையோ? கூட இருந்தது ராமபிரான். உலகத்தில் உயர்ந்த பொருள் ராமபிரான். அவனை விட உயர்ந்த பொருள் உலகத்தில் வேறு எதுவும் பார்க்க முடியாது. அத்தகைய ராமபிரானை விடுத்து மாரீச்ச மாயாமிருகத்திற்கு சீதாதேவி ஆசைப்பட்டாள். ஆகையால் தான் சீதையினுடைய கேரக்டரை பார்க்கும் பொழுது ஜீவாத்மா நம்முடைய கேரக்டர் மாதிரி இருக்குது என்று சுவாமி வேதாந்த தேசிகன் வர்ணிப்பார். அந்த சீதை உலகத்தின் மிக உயர்ந்த பொருளான ராமபிரான் திருத்தோள்களில் தான் அணைந்திருந்த பொழுதிலும் கூட, ராமபிரான் உடனுடன் தான் இருந்த பொழுதிலும் கூட அவனை ஆசைப்படாமல் அவனை விடுத்து சாதாரண ஒரு பொன்மானுக்கு ஆசைப்பட்டான். அப்ப நானே பரமபிராப்பியன், நானே பெற வேண்டிய மிகச்சிறந்த பொருள் என்று நினைத்தாயேயானால் என்னிடத்தில் வந்து சங்கமித்த பிறகு சோஷ்டுரே சர்வான் காமான் சகபிரம்மனா என்று அந்த பரமாத்மாவான என்னுடன் எப்பொழுதும் கூடியிருந்து குளிர்வாயாக, எப்பொழுதும் கூடியிருந்து கழித்து கொண்டிருப்பாயாக. அதான் மையேவ, சிறந்த புருஷார்த்தமாயும் எளிமையானவனாகவும் சீக்கிரம் அனுபவியன், சீக்கிரம் கிடைக்கக்கூடியவனாகவும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய என்னிடத்தில் புத்திம், அதாவது பகவானே பரமபிராப்பியம் என்னும் நிச்சயத்தை அத ஊர்துவம், அத ஊர்துவம்னு அர்த்தம். இதுக்கு மேலே என்ன இருக்குது? 10 ரூபா கேட்டால் 100 ரூபா, 100 ரூபா கேட்டால் 1000 ரூபா. அர்த்தம் எத்திர வளரே உண்டாகில் திருப்தியாக மனசு, 10 கிட்டில் 100 மதியாகும், சதமாகில் சகசிரம் மதியாகும், சகசிரமாகில் அயுதம் மதியாகும், 1000 பணம் கையில் உண்டாகில் அயுதமாகும். பூந்தானம் பேசினான் மலையாளத்தில். அர்த்தம் எத்திர வளரே உண்டில் திருப்தியாக மனசு. 10 ரூபா கொடுத்தா 100 ரூபாய்க்கு ஆசை வருது, 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு ஆசை வருது, 1000 ரூபா கொடுத்தா 10,000 ரூபாய்க்கு ஆசை வருது, 10,000 ரூபா கொடுத்தா 1,00,000 ரூபாய்க்கு ஆசை வருது. போயிட்டே இருக்குது பாட்டுக்கு. ஆசைங்க நிற்க போகிறது. ஆசையா பத்தியதே லோகா, இந்த உலகமானது ஆசையினாலே கட்டப்பட்டிருக்கிறது. இது போறாரு 5 கிலோ தங்கம் வாங்கினா 10 கிலோ தங்கம் வாங்கணும்னு ஆசைப்பட்றான், 10 கிலோ தங்கம் வாங்கினா 100 கிலோ தங்கம் வாங்கணும்னு ஆசைப்பட்றான்.
10,000 ரூபாய் சம்பாதிச்சா 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும் ஆசைப்படுறோம், 50,000 ரூபாய் சம்பாதிச்சா ₹1,00,000 சம்பாதிக்கணும் ஆசைப்படுறோம். ஏதோ போயிட்டே இருக்கு நம்ம பாட்டுக்கு. இல்லை பெருமாள் தான் சுப்ரீம், அது வந்துட்டா எல்லாம் வந்துடுமே. நம்ம இடத்துல இன்னும் அந்த ஞானம் வரல. பரமாத்மா வந்துட்டானேனால் அவனுடைய சம்பந்தம் கிடைச்சி கொடுத்துனா நமக்கு எல்லாமே கிடைச்சிட போகிறதுன்றதான ஒரு ஞானம் இருக்கா? இல்லை. அங்கெல்லாம் கன்ஃபியூஷன் நமக்கு. பகவான் கிடைச்சி விட்டானா எல்லாம் கிடைச்சிருன்றது தெரியல. பகவான் இடத்துல போய் மேதையெல்லாம் கேட்குறோம் நம்ம. கீழே 7-8 தடவை சொன்ன திருஷ்டாந்தம் தான். கற்பக மரத்தை கிட்டி கந்தை துணியை யாச்சித்தார் போலேன்ற மாதிரி ஆயிடுது. நேற்று ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். என்னது, ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, ஒரு வாழைப்பழம் இருக்குது. குரங்கு ரெண்டுத்தையும் எடுத்துருந்து குரங்கு முன்னாடி வச்சா குரங்கு வாழைப்பழத்தை தான் எடுத்துக்கும். 10,000 ரூபாயுடைய வேல்யூ குரங்குக்கு தெரியாது. அதான் விஷயம். ஜீவாத்ம உபாசனை, பரமாத்ம உபாசனை. பரமாத்ம உபாசனைனா அது எல்லாத்துலேயும் பெருசு. இன்ஃபேக்ட் நீ ஜீவாத்ம உபாசனை பண்ணனால பரமாத்ம உபாசனை துவாரை தான் முடியும். பகவானை பிரார்த்தித்து அவன் மூலமாக ஜீவனாகிய ஒன்றை காண்பதை விட நேரடியாக பரமாத்மாவை தரிசித்து அவனை பிரார்த்தித்து அவனிடத்தில் அவனை பிரார்த்திச்சோன்னா நேரம் அவனை அடைத்துட்டு போகிறோம். அங்கே தான் நாம் ஸ்டில் ஹவு டு டிஃபரன்ஷியேட் திஸ், இதை எப்படி பாகுபடுத்தி சொல்வது, இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பது தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அதனால் பெற வேண்டிய பொருட்களுக்குள்ளே நானே மிகச்சிறந்தவன் என்றதான உறுதியுடன் அனவரதம் என்னை தியானித்து அது தீர்மானமானது என்றால் அது போருமே. மையேவ நிவசிஷ்யசி, எல்லாமே பரமாத்மா இடத்துல தான் இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாம் இருக்குது. இந்த உலகம் எங்கே இருக்குது? இந்த ராமாயணத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவான் காளிதாசன். யாகம் பண்ணினா, தசரதன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணான். அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணிச்சு, அதிலிருந்து ஒரு தெய்வீக புருஷன் ஒருவன் தோன்றினான் இல்லையா? திவ்யமான பாயசத்தை கையில் ஏந்தி கொண்டு, ஒரு பாத்திரம் இருக்குது, தங்க பாத்திரம், வெள்ளி மூடி போட்டுண்டு பாயசத்தை கையில் தூக்கின்னு வந்தான். எப்படி தூக்கின்னு வந்தானார்? தூக்க முடியாமல் தூக்கின்னு வந்தான். அந்த பாயசம் மூடிய பாத்திரத்தை, அந்த பாயசம் இருக்கும் பாத்திரத்தை திவ்ய புருஷன், அக்னியிலிருந்து எழுந்த அந்த திவ்ய புருஷன் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்தான். ஏன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப அழகாக சொன்னார் காளிதாசன். அது உள்ளே யார் இருக்கா? இப்போ இந்த பாயசத்தினால என்ன உண்டாக போகிறது? பாயசத்தை கௌசல்யா, சுமித்ரை, கைகேயி சாப்பிட போகிறான். தசரதன் அவன் 3 பேருக்கும் கொடுக்க போகிறான். கௌசல்யக்கு கர்ப்பம் உண்டாக போகிறது, இவன் 3 பேருக்கு கர்ப்பம் உண்டாக போகிறது. முதல்ல யார் அவதாரம் பண்ண போகிறான்? ராமபிரான் அவதாரம் பண்ண போகிறான். அந்த ராமபிரான்றவன் யார்? ஜெகநாதன். உலகத்தை தன்னிடத்தில் கொண்டிருப்பவன், உலகத்திற்கு நாயகன், உலகத்தை தன்னிடத்தில் கொண்டிருப்பவன். அப்போ அந்த ஜெகநாதனான பகவான் எப்படி இருக்கிறான்? முழுக்க முழுக்க தன்னிடத்தில் இந்த ஜெகத்தை, அகில ஜெகதாதாரபூதனாக உலகத்தை தன் வயிற்றில் கொண்டிருப்பவன். கரெக்டு தானே? அவனை கௌசல்யா இனிமேல் சுமக்க போகிறா. கரெக்டு தானே? இல்லை இப்படி கரெக்டு தானே சுவாமி கேட்குறான்னு நினச்சிக்காதீங்க. விஷயம் புரியுறதா? அப்போ ஆதிபுருஷனான பகவான் அந்த பாயசத்தில் இருக்கிறான் என்றால் அவனிடத்தில் அகில லோகமும் நிறைந்திருக்கிறது என்பதினாலே இந்த பாயசம் பலு உள்ளதாகிவிட்டது. ஆதிபுருஷனான பகவான் அவனுக்குள்ளே அண்ட சராச்சரங்கள் என்று அதை சுமந்து வருவதற்கு இந்த தேவபுருஷன் மிகவும் சிரமப்பட்டான் என்று வர்ணிக்கிறார். மையேவ நிவசிஷ்யசி. அப்ப எல்லாம் பரமாத்மாவிடத்தில் வசிக்கின்றன என்று அறிந்தவனான நீ என்னிடத்தில் நிலைத்து வசிக்கப் போகின்றாய். இந்த பக்தியும் சரி புத்தியும் சரி நமக்கு எப்படி உண்டாகிறது? உபதேசத்தினாலே உண்டாகிறது. அதனால் நீ முக்தனை போன்று ஆகிவிடுகிறாய். அந்த அனுபவம் வந்துடுது. பெருமாள்கிட்ட எல்லாம் இருக்குது, நாம் அந்த பெருமாள்கிட்ட இருக்கோம். இப்போ தேவகி எடுத்துக்கோங்க, கௌசல்யா தேவி எடுத்துக்கோங்க. அவள் என்ன பண்ணுறா? அப்படி கண்ணை முடிக்கிறா. கர்ப்பம் இருக்குது, கர்ப்பத்துக்குள்ளே பெருமாள் இருக்கார். தேவகி கர்ப்பமாக இருக்கட்டும், கௌசல்யா தேவி கர்ப்பமாக இருக்கட்டும், அது ஒரு ஆனந்தத்தை அவளுக்கு அளிக்கிறது. கண்ணை மூடி தியானம் பண்ணச்சே உள்ளுக்குள்ளே தன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பெருமாள் சேவை சாதிக்கிறான். அந்த பெருமாளை சேவிக்கிறான்.
துருவன் உள்ள பெருமாளை சேவிக்கிறான். யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னாம் அந்யாம்ஸ்தஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். பெருமாளை ஹிருதயத்தில் தியானம் பண்ணுறான் துருவன். அண்டச்சராச்சரங்களுக்கும் ஆதாரபூதரான பெருமாள் துருவன் ஹிருதயத்தில் வந்துட்டாரா, அப்போ ஒரு இடத்துல உட்காந்தோ இல்லை நின்றுண்டோ துருவன் தியானம் பண்ணும்பொழுது அந்த இடம் முழுக்க அப்படி அழுந்துருது. அப்போ பூமியினுடைய மொத்த பக்கம் அப்படி தூக்கிக்கிறது. காரணம் என்ன? இந்த மொத்த வெயிட்டும் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ மயி நிவசிஷ்யசி, மையேவ நிவசிஷ்யசி. ஏ அர்ஜுனா, மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்த்வம் ந சம்சயா. அதுக்கு மேலே சந்தேகமே கிடையாது. ஜம் ஜம்னு ஜாலியாக சௌக்கியமாக என்கிட்ட இருக்க போகிறேன்னு பெருமாள் உபதேசம் பண்ணுறார். மீதி விசேஷங்களை நாளைய உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியேன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. மய்யேவ மன ஆதத்ஸ்வ मय्येव मन आधत्स्व மயி புத்திம் நிவேஷயா मयि बुद्धिं निवेशय நிவசிஷ்யசி மய்யேவ निवशिष्यसि मय्येव தவோர்த்வம் ந சம்சயः. अदवोर्ध्वं न संशयः. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். मय्येव मन आधत्स्व मयि बुद्धिं निवेशय निवशिष्यसि मय्येव अदवोर्ध्वं न संशयः. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அந்த சங்கீர்த்தனத்தை பற்றி நம்மளுடைய சாஸ்திரங்களில் ஹரதி பாபானி துஷ்டச்சித்தைரபி ஸ்மிருதः அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டः தஹத்யேவஹி பாவகः. ஹரியானவர் துஷ்டச்சித்தம், அதனால் ஏற்படக்கூடிய பாபம் ரெண்டுத்தையும் அவனை ஸ்மரித்ததுனால விளக்குகிறாரா. எப்படின்னா, அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா பாவகா தஹத்யேவா. அக்னி பகவானானவர் எப்படி நீ விரும்பி தொடரணும்னு அவசியம் இல்லை, தெரியாமல் பட்டுட்டாலே சுட்டுடும். அதுபோல் பகவானை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே அனைத்து விதமான பாபங்களும் போகிறதான். அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய துஷ்ட சித்தமும் போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட பகவன் நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು. ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು. ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು. ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು. ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ. ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ. ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಶ್ರೀಶೈಲದ ಕಾಕಿಯಂತೆ. ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು. ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು. ಒಳಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ
ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾದಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕೆ 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 ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை விளக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम्
कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना। सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியினுடைய அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विना व्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।